ஹாய், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நம்ம வந்து ஃபுல்லாக பார்டர் வச்ச லாங்காக பட்டு புடவையில் தான் ஆரி ஒர்க் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு செமி சில்க்லாம் கொடுக்குறாங்க. இதில் பார்டர் டிசைனே கிடையாது, ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. பிளாங்காக வந்து ஒரு சில்வர் கலர் வித் பிங்க் கலர் வந்து ஒரு சாரீ தான் இருக்குது. இதில் டிசைன் பண்ணணும்னா இதையும் வந்து நம்ம நல்லா ஹைலைட்டாக எலகண்ட்டாக நம்ம ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பண்ணலாம். அந்த ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சாரியோட ப்ளவுஸோட நெக் டிசைனு. ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து இதில் வந்து ஒரு 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும் இந்த லீஃப் மாதிரி தெரியறனால இந்த ஃப்ளவரை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பிங்க் கலரில் அந்த சாரி கலரில் இருக்க ஸ்டோன்ஸே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ஒரு 3 லைன் வந்து சரி. இது வந்து சில்க் த்ரெட்டு லைட் பிங்க் கலர். உங்களுக்கு கேமராவில் பார்க்க தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்கான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு 3 லைன் சரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைன் இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே இந்த த்ரெட் ஒர்க்லேயே நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ஃப்ளவருக்கு பதிலாக ஒரு 3 ஸ்டோன் வந்து ஒட்டி அதை வந்து அந்த கொடியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு கீழே வர ஒரு சின்ன சின்ன அரும்பு பேட்டர்னில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி அழகாக தெரியும். இதுக்கு வந்து நம்ம லீஃப் போட்டோம்னா அதுக்கு வந்து க்ரீன் கலர் நம்ம வந்து போட முடியாது. சாரி ஃபுல்லாகவே வந்து பிங்க் வித் சில்வர் மட்டும் தான் இருக்கிறனால வேறு எந்த கலர் நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்கிறனால நம்ம லீஃப் பேட்டர்னுக்கு பதிலாக அதே பிங்க் கலர் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இதே டிசைன் தான் வந்து நெக்லையும் ஃப்ரண்ட் நெக்லையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்லையுமே அதே டிசைன் தான். ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணுங்கிறதுக்காக இதுதான் அந்த ப்ளவுஸோட ஹேண்ட் பேட்டர்ன். ஹேண்ட் பேட்டர்னுக்குலாம் வந்து நம்ம ரொம்ப எல்லாம் மெனக்கிட தேவையில்லை. பார்க்குறதுக்கு தான் இது வந்து ரொம்ப கஷ்டமான டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் எல்லா டைரக்ஷன்லையுமே அங்கங்கே வந்து ஒரு டாட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸை ஃபுல்லாக வந்து வரைஞ்சிட்டு ஸ்டோனை ஒட்டி நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் திரும்பி இருக்க மாதிரி நம்ம பண்ணிடணும். இந்த ஸ்பேசஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன கொடி டிசைன் போட்டு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இவ்வளோதான். இதுக்கு வந்து ட்ராயிங்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டுட்டு அதில் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸையும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டையும் என்ஃபோர்ஸ் பண்ணால் போதும். இதில் வேறு எந்த கலர்ஸும் போடக்கூடாதுங்கிறதுனால லீஃப் பேட்டர்ன் எதுவுமே போடல. ஸோ ஃப்ளவர் பேட்டர்ன் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.